வசனமாகிய ஞானப்பாலாய் இருப்பவரை நாம் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த புதிய நாளிலே தேவன் நம்மைக்கு அவருடைய வார்த்தையினாலே நாம் வளர கர்த்தர் கிருபை செய்வாராக. 1 பேதுரு 2:3 நாம் வாசிப்பது, நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தை போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பேர் மேல் வாஞ்சையாயிருங்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். நாம் வளர்கிறோம், திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பால் மேல் வாஞ்சையாக இருக்க வேண்டும். நாம் தேவனுடைய வசனத்தை கேட்க வேண்டும், இருதயத்திலே தேவ வசனத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று எப்பொழுதுமே விரும்ப வேண்டும். நம்முடைய வார்த்தையும் நம்முடைய பலமுள்ளதாக இருக்க வேண்டும். வசனம் பாலுக்கு ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. வசனம் கலப்படம் இல்லாததாக இருக்கிறது. கர்த்தருடைய வசனம் களங்கமில்லாத ஞானப்பாலை போல் இருக்கிறது. நாம் மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் இந்த வசனத்தை வைத்துக்கொண்டு கள்ள போதனைகள் நம்முடைய ஜீவித்துக்குள்ளே வந்து செயல்படக்கூடாது. ஆகவே வசனத்தை நாம் அதிகமாய் படிப்போம், வசனத்துக்கு நம்மை அர்ப்பணிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.